முதல்ல எழுதி புடி. சி, இதுக்கு முன்னாடி உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு இப்போ நான் தான் உன் பொண்டாட்டின்னு சொன்னா என்ன பார்த்தாலே இப்படி வெறுத்து ஓடுறீங்களே. வேற வழி இல்லையா மாமா? ஹனிமூனுக்கு போய் தான் ஆகணுமா? இது என்னடா, நான் ஏதோ காட்டுக்கு வேட்டைக்கு அனுப்புற மாதிரி இவ்வளவு பயந்து போய் கேக்குற? ஹனிமூனுங்கிறது ஒரு ஸ்வீட் மெமரிடா. அது நம்ம நட்சத்திரக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு மாமா. நீ எதுக்குடா இப்படி பொம்பளை மாதிரி பயந்து பயந்து பேசுற? நீ ஆம்பளடா, ஆம்பளை மாதிரி நடந்துக்கோ. வயசு பொண்ணு எனக்கு ஹனிமூன் பிடிக்கும்னு வாயை திறந்து வெளிப்படையா சொல்லுவாளா? அவளுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கிற மாதிரி நீதான் நடந்துக்கணும். இவங்களை எப்படியாவது ஹனிமூனுக்கு அனுப்பி ஆகணும்னு பிடிவாதமா இருக்காரு. மம்மி, இனி என்ன மம்மி? உன் மம்மி மட்டும் ஒரு வாட்டி கைய தூக்கிட்டா அப்புறம் உன் மம்மி டம்மி தான். புது பாட்டெல்லாம் கத்துக்கோமா, ஹனிமூன் போறப்போ பாடணும்ல. மருதாணி பாட்டி. அத்தை, உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு 1 மினிட் டைம் கொடுப்பீங்களா? என்ன? அதான் மாமா உன்னையும் நட்சத்திராவையும் ஹனிமூனுக்கு போ சொன்னாரு, அதானே? ஓ, உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாரு, அதுக்குள்ள பேசிட்டாரா? மாமா மட்டும் சொன்னா பத்தாதுல அத்தை, உங்க பெர்மிஷனும் தேவைப்படுதுல்ல. அவரே போ சொன்னதுக்கு அப்புறம் இனிமே என்னோட பெர்மிஷன் எல்லாம் எதுக்குப்பா? போயிட்டு வாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் பிளெஸிங்ஸ். அம்மா, எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா. மாமா மாமா மாமா, இருங்க இருங்க, இங்க வாங்க 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 வாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா. உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. மாமா 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 ப்ளீஸ் மாமா, நம்ம மனுஷங்க மாமா, பேச வேண்டிய அவசியம் அப்பப்ப வந்துட்டு தான் இருக்கும். நாளைக்கு ஒருவேளை உங்களுக்கு என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா அப்ப நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொன்னா நல்லா இருக்காதுல்ல? இப்போ நீங்க என்கிட்ட பேசுங்க, நாளைக்கு உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படும் போது இந்த பாக்கியை நான் தீர்த்துறேன். உன்னோட இந்த உளறல கேட்கறத விட நீ சொல்றத கேட்கறதே பெட்டர். என்ன சொல்லு? நீங்க உங்க அப்பாவுக்கு பிண்டம் வைக்க கூடாது மாமா. நீங்க அப்படியே வச்சாலும் அவரோட ஆத்மா அதை ஏத்துக்காது. உன் அப்பா மாதிரி ஆளுங்க ஏன் வாசலை மிதிச்சு ரூல்ஸ பத்தி ரெகுலேஷன்ஸ பத்திலாம் என்கிட்ட பேசக்கூடாதுன்னா நான் இந்த காரியத்தை பண்ணிதான் ஆகணும். இன்ஃபேக்ட் என்னைக்கு வைக்கலான்னு புரோகிதரையும் தேதியை குறிக்க சொல்லிட்டு அட்லீஸ்ட் பெத்து தொலைச்ச பாவத்துக்கு எனக்கு ஒரு கடமை இருக்குன்னா இந்த ஒரு இறுதி சடங்கு செஞ்சு அந்த கடைசி கடமையையும் நிறைவேற்றி விட்டுறேன். அண்ட் இதுக்கப்புறம் இந்த டாபிக்கை நீ மட்டும் இல்ல, இந்த வீட்டுல யாருமே பேசக்கூடாது. காட் இட்? மாமா, பூமி, இது என்ன அத்தை? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, உசு பைத்தினாலும் யோசிக்க மாட்டேங்கிறாரு. இவன் வேற புரோகிதர் கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்றான். அப்ப இத நம்மளால தடுக்க முடியாதா? என்ன இவ ஏன் பழைய வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்கா? அதுவும் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கா? நோ டவுட் எஸ்பி சூர்யா சொன்ன மாதிரி கிருஷ்ண பிரசாத் உயிரோட தான் இருக்கான்.
அந்த ஆளை இவங்க தான் ஒளிச்சு வச்சிருக்கணும். இன்னைக்கு அவங்கள கையும் களவுமா புடிச்சு அப்புறமா பேசிக்கிறேன் பூமி கிட்ட. மாமா வந்துட்டியாமா? வந்துட்டேன். உட்காருங்க மாமா, நான் பரிமாறுறேன். அம்மாடி பூமி, உன்னை யாரும் பார்க்கல? இல்ல மாமா, நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க. போதுமா? நீங்க பொறுமையா சாப்பிடுங்க. பூமி கதவு தர. ஏய் இங்க பாரு, நீங்க ஆடுற நாடகம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு நல்லா தெரியும் அந்த கேபி இங்கதான் இருக்கான்னு. எனக்கு நல்லாவே தெரியும் பூமி. பூமி ஏய் கதவு தர. பூமி, ககன் வந்திருக்காமா? நீ தான் ஏதாவது சொல்லி மேனேஜ் பண்ணணும். நான் உள்ள போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறேன். சரிங்க மாமா. எங்க மாமா என்ன நீங்க? மாமா கிருஷ்ண பிரசாத். மாமா நில்லுங்க மாமா. கேபி! மாமா எங்க இருக்காரு அந்த ஆளு? கேபி வெளிய வா. கிருஷ்ண பிரசாத். மாமா எங்க எங்க போனா? பெரிய மனுஷங்கிற பிடிக்கணுங்கிற என்ன மாமா நீ? இன்னுமா உனக்கு புரியல மாமா? இது நான் உனக்கு போட்ட ட்ராப் மாமா. என் ட்ராப்ல நீ சூப்பரா மாட்டிக்கிட்ட. ஏ, சமீபத்துல தான் அத்தை இந்த வீட்டை பத்தி என்கிட்ட சொன்னாங்க. வாழ்க்கையில நீ முன்னேற ஆரம்பிச்சது இந்த வீட்ல இருந்ததான்னு அத்தை சொன்னாங்க. நம்ம குடும்ப வாழ்க்கையும் இங்க இருந்துதான் ஆரம்பிக்கணும்னு நான் பிளான் பண்ணிருந்தேன் மாமா. என்ன ஃபாலோ பண்ணிட்டே நீ வருவ. உன்னை எப்படியாவது இந்த இடத்துக்கு வர வைக்கணும்னு நான் முடிவு பண்ணேன் மாமா. வெளியில போகாம இங்கேயே இருக்கணுங்கிறதுக்காக சாப்பாடு ஏய், எடுத்துட்டு சீ, வந்துட்டேன். தள்ளிப்போ. நடக்காத கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொன்ன. இப்ப என்ன இங்க வர வச்சு நம்ம குடும்பம் நடத்துறோம்னு சொன்னாலும் சொல்லக்கூடிய ஆள் தான் நீ. நீ ஒரு பெரிய திலாலங்கடின்னு தெரியும். உன்னெல்லாம் நம்பவே கூடாதுரி.